ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, நேத்து சீனோட கண்டினியூ ஆகுது. சிவன் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ஆசனம் எல்லாம். அப்ப பார்வதி போயிட்டு அங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அவங்க பண்ற ஆசனம் எல்லாம். அந்த டைம்ல வந்துட்டு சிந்தாமணி உள்ள வராங்க. சிந்தாமணிய பார்த்துட்டு பார்வதி, "என்ன நீங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேக்குறாங்க. கேட்கும்போது, "நானும் யோகா கத்துக்க போறேன்" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. "என்னது யோகாவா?" "ஆமா மாஸ்டர் எந்த கிளாஸ் எடுத்தாலும் நான் சேர்ந்துப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. "ஓ அப்படியா, சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட, "விஜயா, விஜயா இங்க பாருங்க சிந்தாமணி வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயா வந்துட்டு எல்லாரையும் சமநிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட பேசுறாங்க. சிந்தாமணி கிட்ட பேசும்போது, என்ன நீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. "ஆமா மாஸ்டர், நானும் வந்து யோகால சேர்ந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு?" "இல்ல இல்ல மாஸ்டர், நீங்க என்ன எடுத்தாலும் நான் வந்து சேர்ந்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, எனக்கும் அந்த மீனாக்கும் இருக்கிற சண்டையில அந்த மீனாவை உங்க வீட்டை விட்டே துரத்துறேன், அதை உங்களை வச்சுதான் யூஸ் பண்ணணும் நானு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இப்பெல்லாம் எனக்கும் மீனாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவ அவ வேலைய பார்த்துட்டு போறா. அவ தான் என் வேலைய கெடுக்குறா. நான் ஒண்ணும் அவ வேலைய கெடுக்கல. ஆனா நான் உங்ககிட்ட யோகா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "ஓகே, ஓகே. சரி வாங்க கத்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு தட்ட வாங்கிக்கிறாங்க. அந்த தட்டுல என்ன இருக்குன்னா, பூ, பழம், காசு எல்லாத்தையும் வச்சு குடுக்குறாங்க சிந்தாமணி விஜயாக்கு. விஜயா வந்துட்டு அந்த தட்ட வாங்கி பார்வதி கிட்ட குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் "சரி உட்காருங்க" அப்படின்னு சொல்றாங்க. "மேட் போட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க விஜயா. உடனே சிந்தாமணி வந்துட்டு, "மேட்டா? அப்படின்னா என்ன மாஸ்டர்? நான் இப்பதான் புதுசு இல்ல. எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நாளையில இருந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, "சரி ஓகே உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த மூச்சு பயிற்சி பண்றதுக்கு, சமநிலைப்படுத்தி பண்றதுக்கு அந்த கை ஆள்காட்டி விரலும், கட்டை விரலும் மடக்கி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் முடிஞ்சது. அடுத்த சீன்ல வந்துட்டு முத்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து மீனா மீனான்னு கூப்பிடுறாரு. மீனா தூங்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் பாக்குறாரு. கிச்சன்லயும் சாப்பாடு எதுவுமே இல்ல. டைனிங் ஹாலுக்கு வராரு. டைனிங் ஹாலுக்கு வரும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்த உடனே அவர் ஃபோன் பேச போயிட்டாரு. அப்போ விஜயா வராங்க. விஜயா வந்துட்டு, "என்ன இவ பட்டப்பகல்ல தூங்கிட்டு இருக்கிறா? இவளுக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. இருக்குது இவளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாங்க. கிச்சன்ல போனா எந்த சாப்பாடு எதுவுமே இல்ல. "இவ என்ன சமைக்காம கொள்ளாம தூங்கிட்டு இருக்கா? அவ்ளோ திமிராயிடுச்சா இவளுக்கு? இப்ப பாரு இவள என்ன பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே டைனிங் ஹால்ல இருக்கிற ஜக்குல இருக்கிற தண்ணி எடுத்துட்டு வராங்க. வரும்போது முத்து பின்னாடி இருந்து பாக்குறாரு. பின்னாடியே வராரு. அதுக்குள்ள வந்துட்டு விஜயா வந்து தண்ணிய மீனா மேல ஊத்திடுறாங்க. அத பாத்துட்டு, "என்ன அத்தை?" டக்குன்னு மீனா எந்திரிச்சு, "என்ன அத்தை?" அப்படின்னு கேட்கும்போதே, முத்து பின்னாடி வந்து அந்த ஜக்க புடுங்கி அவங்க அம்மா மேல இருக்கிற கோவத்த அப்படியே அந்த ஜக்க விசிறி அடிக்கிறாரு கீழ. அடிச்ச சவுண்டுல உள்ள இருக்கிற எல்லாரும் வெளிய வந்துடுறாங்க. அண்ணாமலை, மனோஜ், ரோகிணி வெளிய இருந்து வராங்க. அப்பதான் ஸ்ருதியும், ரவியும் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு பார்க்கும்போது உடனே விஜய் வந்துட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. "பாருங்க, இவன் என்ன ஜக்கால அடிக்க வரான்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட போய் சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, "அவன் அப்படிலாம் அடிக்க மாட்டானே, நீ என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே, "நான் எதுவும் பண்ணல. அவன் தான் என்ன அடிக்க வரான்" அப்படின்னு சொல்றாங்க. முத்துவும், மீனாவும் சைலண்டா பாக்குறாங்க. அப்ப ரவி வந்துட்டு, "முத்து அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டான். ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மனோஜ், "அவன் சின்ன வயசுல இருந்தே கை கலப்பு பண்றவன் தானே. அவனுக்கு இது எல்லாமே ஒரு சொல்லியா தரணும். அவன் அடிச்சிருப்பான்பா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணா வந்துட்டு, "உன்னை நான் கேட்டேனா? நீ சும்மா இரு. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ருதி வந்துட்டு, "என்ன மீனா மூஞ்செல்லாம் தண்ணியா இருக்கு? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "அவ ஒன்னும் இல்ல. அவன் தான் என்ன அடிக்க வந்தான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீ ஏதோ பண்ணிருக்க. நீ என்ன பண்ண?" அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்துட்டு முத்து சொல்றாரு, "இந்த மாதிரி மீனா படுத்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ படுத்துக்கிட்டு இருந்தா. அம்மா வந்து பச்சை தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திட்டாங்க" அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்ருதி வந்து மீனாவை தொட்டு பார்த்துட்டு, "ஹீட்டா இருக்கு, ஃபீவரா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, "என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல, டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிருப்பேன்ல" அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "பாத்தியா, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவன் படுத்திருக்கா. அவ வந்துட்டு பகல்ல எப்பயுமே தூங்க மாட்டா. அப்படி இருக்கிற அந்த பொண்ணு படுத்திருக்கான்னா என்னன்னு போய் கேட்க மாட்டியா?"
அது அப்படின்னு சொல்லிட்டு, "இது என்னாச்சும்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மாம்மா, என் மேல தான் தப்பு. நான் சமைச்சிட்டு படுத்திருக்கணும். நான் சும்மா அசந்து உக்காந்தேன். அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் மாமா. எனக்கு தெரியல. நான் சமைச்சிடுறேன்." அப்படின்னு சொல்றாங்க மீனா. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு, "இரும்மா கொஞ்ச நேரம். ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு. அதுக்கப்புறமா போய் சமைக்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்துட்டு, "இந்த மாரி அம்மா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டாங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் வந்துட்டு, "அம்மா ஏதோ தெரியாம பண்ணியிருப்பாங்கப்பா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, "உன்கிட்ட கேட்டனா?" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா தெரியாம பண்ற காரியமா இது? ஒரு மருமகள வந்துட்டு இப்படிதான் நடத்துவியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படின்னு விஜயாவ திட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி மாமியாரா இருக்கிறேன்னா, மாமியார் இதெல்லாம் பண்றியா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஸ்ருதி வந்துட்டு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு வன்முறை தூண்டல் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. சொல்லிட்டு, இதே மாதிரி எனக்கு நீங்க தண்ணி எடுத்து வந்தீங்கன்னா, கொதிக்கிற தண்ணி எடுத்துன்னு வந்து நான் உங்க மேல ஊத்திருப்பேன். என்ன நீங்க மீனாவை இப்படிலாம் நடத்துறீங்க? நான் சீரியல்ல டப் பண்ற இடத்துல தான் இந்த மாதிரி மாமியார் கொடுமை எல்லாம் பார்த்திருக்கேன். அது எல்லாம் நம்ம வீட்ல தான் நேர்லயே நடக்குது. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விஜயா வந்துட்டு, "ஏய் ரவி, என்னடா இவ மாமியாருக்கு ஒரு மரியாதையே தரமாட்டேன்றா?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு, "நீ மாமியார் மாதிரி நடந்துக்கிறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு ரோகிணி சொல்றாங்க, "இல்ல அங்கிள், அத்தை மீனாக்கு ஃபீவருன்னு அதனாலதான் தெரியாம ஊத்திட்டாங்க." அப்படின்னு சொல்ல, அப்போ வந்துட்டு அண்ணாமலை வந்து ரோகிணி கிட்ட கத்துறாரு. "ஏன் அப்ப கூட வந்துட்டு ஊத்தணுமா? அது தப்பு இல்லையா? ஒரு மருமகளை இப்படிதான் நடத்துவாங்களா? என்னதான் ஒருத்தர் கேட்கறதுக்கு ஆள் இல்லைனாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட பேசிட்டு, "ஒருத்தர் எவ்வளவுதான் பொறுமையா இருக்காங்கன்னு நீ வந்துட்டு சீண்டி சீண்டி பார்த்தாலும் ஒரு நாள் அவங்க வெடிப்பாங்க. வெடிக்கும் போது வந்துட்டு உனக்கு அந்த மரியாதையா இருக்காது. அந்த மரியாதைய காப்பாத்திக்கிறதும் இல்லாததும் உன் கையில தான் இருக்குது. மாமியார் என்ற திமிரு காமிக்கிறியா? ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துப்பியா?" அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்துட்டு மனோஜ், "இல்லப்பா, ஏதோ தெரியாம பச்சை தண்ணி கொஞ்சம் தானே ஊத்துனாங்க. ஒரு ஜக்குல கொஞ்சம் தானே ஊத்துனாங்க. ஏதோ ஒரு பக்கெட் தனியா ஊத்துனாங்க. அதுக்கு ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு. அப்போ முத்து வந்துட்டு, "நீ உன் பொண்டாட்டிய இது மாரி பண்ணா நீ சும்மா இருப்பியா? ஆனா நீ சும்மா தானே இருப்ப. அம்மா எது பண்ணாலும் நீ கேட்க மாட்ட. அந்த மாதிரிலாம் நான் என் பொண்டாட்டிய விட்டு குடுத்துட்டு இருக்க மாட்டேன்டா. என் பொண்டாட்டிக்கு எதாவதுன்னா யாரா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மாவா இருக்கவே தான் அந்த ஜக்க கீழ போட்டேன். இதே வேற யாருன்னா இருந்தாங்கன்னா நடந்திருக்கிறதே வேற." அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு மனோஜ பார்த்து முறைக்கிறாங்க. ரவி வந்துட்டு, "அ உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணுங்கம்மா. என்னம்மா இது இப்படி பண்றீங்க? அவங்களும் ஒரு பொண்ணு தானே. அது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காரு. ரவி வந்துட்டு முன்னே விஜயா வந்துட்டு, "நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஆளாளுக்கு இப்படி என்ன திட்டுறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "என்ன தப்பு பண்ணிட்டியா? இது இப்ப நீ பண்ணதுக்கு பேரெல்லாம் என்னது?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு, "இதுவே மகள் மகன்க, மருமகன்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க. இல்லன்னா அப்படின்னு சொல்லிட்டு கை வாங்கிட்டு போறாரு. உடனே முத்து வந்துட்டு, "இல்லப்பா, வாப்பா வாப்பா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருந்தாரு. உட்கார வச்ச உடனே மீனா கிட்ட, "அவ இந்த மாதிரிதான் பண்றாம்மா. இதுக்கெல்லாம் மன்னிச்சிடுமா" அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாரு. அப்போ வந்துட்டு மீனா, "ஐயோ மாமா, நீங்க என்ன என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நான் உங்கள ஒரு என்னோட அப்பா ஸ்தானத்துல வச்சிருக்கேன். நீங்க என்கிட்ட இந்த மாதிரி மன்னிப்பு எல்லாம் கேட்காதீங்க மாமா எப்பயும்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, "மன்னிப்புன்றதெல்லாம் பெரிய வார்த்தைப்பா. அந்த வார்த்தை எப்பயுமே உங்களுக்கு தேவைப்படாதுப்பா. நீங்க வந்துட்டு யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையே எப்பயும் தேவைப்படாதுப்பா. நீங்க இதெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்கப்பா." அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு, "சரி இருங்க, நான் போய் சமைச்சிடுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து வந்துட்டு, நீ ஒண்ணும் சமைக்க வேணாம். ஏன் இந்த வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா சமைக்கிறதுக்கு? வேற யாரும் இல்லையா? எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் தான் சமைக்கணுமா? அவ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, "ஆமா, முத்து சொல்றது கரெக்ட் தானே. என்ன அவ மட்டும் தான் சமைக்கணுமா? இந்த வீட்ல வேற யாருமே இத்தன பேர் இருக்கீங்களே, யாருமேவா சமைக்க மாட்டீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஸ்ருதி வந்துட்டு, "எனக்கு சமைக்க தெரியாது அங்கிள். இதுவே இல்லனாலும் நான் ஏதோ கத்துக்கிட்டு நான் சமைச்சாலும் அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனாலதான் நானே சமைக்க தெரிஞ்ச ஒரு ஷெஃப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. உடனே வந்துட்டு மனோஜ் சொல்றாரு. ரோகிணி சொல்றாங்க, எனக்கு மீனாக்கு ஃபீவர்ன்னு தெரியாது அங்கிள். தெரிஞ்சிருந்தா நான் போய் சமைச்சிருப்பேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து வந்துட்டு, "ஏன் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் சமைக்கணுமா? இல்லனாலாம் சமைக்க மாட்டீங்களா? அவ என்ன சமைக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்கிறாளா? அவ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா?" அப்படின்னு சொல்லி முத்து கத்தி கேட்கிறாரு. அப்ப மனோஜ் வந்துட்டு, "இல்ல, ரோகிணிக்கு சமைக்க தெரியாதுப்பா. அவ சமைச்சா சாப்பிடுற மாரியே இருக்காது." அப்படின்னு சொல்றாரு. அப்போ முத்து வந்துட்டு, "அப்ப நல்லா சாப்பிட தெரியுமா எல்லாருக்கும்?" அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க யார்கிட்டயுமே பதில் இல்ல இது சொல்லும்போது.
அப்போ அண்ணாமலை வந்துட்டு எழுந்து போய் விஜயா கிட்ட நின்னு, முத்து கேட்ட ஒரு கேள்விக்காவது இங்க யார்கிட்டயாவது பதில் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அப்ப மீனா என்ன வேலைக்காரி மாதிரி வச்சுட்டீங்க, அவளை இந்த வீட்டு பொண்ணாவே பாக்கலல்ல அப்படின்னு விஜயா கிட்ட கேக்குறாரு. அந்த டைம்ல ரவி வந்துட்டு, சரி இன்னைக்கு நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து வந்துட்டு, இல்லடா நீதான் செஃப். ஹோட்டல்ல எவ்வளவு நேரம் நின்னு கால் வலிக்க நின்னு சமைச்சிட்டு இருக்க, இங்கேயும் வந்து சமைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டதுக்கப்புறம் மீனா கிட்ட, சரி நீ பாத்துக்க, நான் போய் ஹோட்டல்ல எதுனா வாங்கிட்டு வந்துடுறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை வந்துட்டு, இதுடா மீனாக்கு மாத்திரை வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு, நீ கூட இருந்து அண்ணிய பாத்துக்க, நான் போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வரேன், ஏய் மனோஜ் வாடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ், நான் ஒரு பிசினஸ் மேனுடா, நான் போய் வந்து ஹோட்டல்ல வாங்கட்டுமா, நான் வந்து நின்னு வாங்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ரவி ஏன் பிசினஸ் மேனுக்கு பசிக்காதா, சாப்பாடு வேணாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அண்ணாமலை வந்துட்டு, அவன் அப்படித்தான்டா, தற்பெருமையை பாக்குறவன், கௌரவத்தை பாக்குறவன், ஏன் அவன்லாம் வந்து நிக்க மாட்டான், சரி வாடா நீ நானு போலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை. அதுக்கு அவரு ரோகிணி வந்துட்டு, இல்ல அங்கிள் இருங்க அவரே போவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் தான் இவ்வளவு சொல்றாருல்ல மனோஜ், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மனோஜ் தலையாட்டிட்டு ரவி கூட போறாரு. ஹோட்டலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு, முத்து நீ போய் ரெஸ்ட் எடு மீனா அப்படின்னு சொல்றாங்க. இது முடிஞ்ச உடனே விஜயா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரு அண்ணாமலை திட்டினதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலை உள்ள போறாரு. உள்ள போன உடனே விஜய் எழுந்து போயிடுறாங்க. விஜயா போய் நிக்கிற இடத்துக்கெல்லாம் அண்ணாமலை போறாரு. ஆனாலும் விஜயா வந்துட்டு பேசாம மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போன உடனே பின்னாடியே அண்ணாமலையும் போறாரு. போகும்போது ஒரு இடத்துல கால் தடுக்கிடுது. அப்ப அண்ணாமலை சொல்றாரு, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக முடியாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த பூக்காரி முன்னாடி என்னை இப்படி எல்லாம் திட்டக்கூடாது, நீங்க இதை வந்து உள்ள கூட்டு வந்து சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு முதல்ல நீ இந்த மாதிரி பூக்காரி அது இதுன்னு பேசுறத எடுத்து 3 மருமகளையும் ஒன்னா பாருன்னு சொல்லியிருந்தா சொல்றேன், நீ எங்க கேக்குற? இதுவே இந்த மாதிரி ஸ்ருதி மேல உன்னால ஊத்த முடியுமா? ஊத்தி இருந்தேன்னா அவ சொன்ன மாதிரியே சுடு தண்ணி எடுத்துட்டு வந்து உன் மூஞ்சில ஊத்திருப்பா. அதுவும் இல்லாம அவங்க அப்பா அம்மா வந்துட்டு உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருப்பாங்க. இந்நேரம் நான் உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பாத்துருக்கணும். சரி இதுவே ரோகிணி நிஜமாவே மலேசிய மருமகளா இருந்ததா ரோகிணி மேல ஊத்திருப்பியா? 3 பேரையும் ஒன்னா பாருன்னு எத்தனை டைம் நான் உனக்கு சொல்றது? இது எல்லாம் நீ ஏன் கேட்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்றாங்க, அப்ப நான் என்ன கொடுமையா பண்றேன், கொடுமைக்காரியா நானு அப்படின்னு கேட்க, அது நான் வேற தனியா சொல்லணுமா, நீ அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் மாறு, இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னையோட எபிசோட் முடியுதுங்க. ப்ரோமோல பார்க்கும் போதுதான் தெரியும், சீதா வந்துட்டு நாளைக்கு ப்ரோமோ வந்துரும், அந்த ப்ரோமோல பார்த்தா தெரியுங்க. சீதா சொன்ன உண்மையை வச்சு மீனா முத்துக்கிட்ட கேக்குறாங்களா, இல்ல அருண் சொன்னது பொய்ன்னு சொல்லி சீதா தெரிஞ்சுக்கிட்டு அருண் கிட்ட சண்டை போடுறாங்களா, இல்ல என்ன நடக்குதுன்றது நாளைக்கு பொறுத்திருந்து ப்ரோமோல பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நன்றி.